தேர்தல் தேதி அறிவிச்ச உடனேயே இனி தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு டிவிலையும் நியூஸ்லையும் நம்ம கேட்டிருப்போம். ஆனா இது அரசியல்வாதிக்கு மட்டும்தானா இல்ல பொதுமக்களாகிய நமக்கும் இதுல கட்டுப்பாடுகள் இருக்கா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. தேர்தல் ஆணையம் ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ தன்னோட அதிகாரத்தையோ பணத்தையோ பயன்படுத்தி ஓட்டு கேட்டு மற்றவங்களை பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். இது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் தேதி அறிவிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து ரிசல்ட் வந்து முடிகிற வரைக்கும் இந்த விதிமுறை அமல்ல தான் இருக்கும். அரசியல் கட்சிகளுக்கு என்ன கட்டுப்பாடுனா, நம்பர் 1, அரசாங்கம் எந்த ஒரு புதிய திட்டத்தையோ ரோடு போடுறது பாலம் கட்டுறது எதையுமே புதுசா அறிவிக்க கூடாது. நம்பர் 2, அரசு கார் அரசு பங்களா அரசு விளம்பரங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தவே கூடாது. 3வது, மதம் அல்லது ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்க கூடாது. மசூதி கோவில் சர்ச் போன்ற இடங்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. முக்கியமா அரசு அலுவலகங்கள்ல இருக்கிற தலைவர்களின் படங்கள் கூட மறைப்பாங்க. மக்களாகிய நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா பணம். நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல கையில காசு கொண்டு போறீங்க அப்படின்னா அதுக்கு முறையான ஆவணம் இருக்கணும். ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்க கொண்டு போறதா நினைச்சு பறக்கும் படையினர் உங்களோட பணத்தை பறிமுதல் செய்யவும் வாய்ப்பு இருக்கு. ஓட்டுக்காக யாராவது குக்கர் சேலை பணம் அப்படின்னு கொடுத்தா வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு. இதை நீங்க எங்கடா கவனிச்சீங்கன்னா சிவிஜில் ஆப் மூலமா நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு டிராபிக் ரூல்ஸ் தான் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை. இதை மீற கட்சிகள் மேல தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.